Welcome to Pretty Plato. Okay, let's go. ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து டெஸ்லாவுடைய செல்ஃப் டிரைவிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அப்புறம் நானும் ராமும் வந்து டெஸ்லாவோட இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் எங்களுக்கு பிடிச்சதை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ செல்ஃப் டிரைவிங் ஆப்ஷனுங்கிறது என்னென்னா, லைக் அவங்க டெஸ்லாலேயே வந்து ஏஐ வந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி, நம்ம எதுவுமே ஆப்ரேட் பண்ண வேணாம். ஸோ டெஸ்லாவே வந்து செல்ஃபாக ட்ரைவ் பண்ணுங்கிற மாதிரி. ஸோ இந்த மோட் வந்து யூஸ்வலி ஒரு ஆட் ஆன் மாதிரி இருக்கும், நம்ம பே பண்ணி வாங்கணும். ஸோ நம்ம வாங்கும் போது அதை பே பண்ணி வாங்கலை. ஸோ இந்த தடவை வந்து எங்களுக்கு ஒரு ஃப்ரீ ட்ரையல் ஆப்ஷன் வந்தது. சரி, அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேணும்னா வாங்கலான்ற மாதிரி நாங்கள் இருந்தோம். ஸோ அந்த ட்ரையல் பண்ண வீடியோ தான் இது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப ராவான வீடியோ. லைக் நானும் ராமும் அப்படியே போகும்போது அப்படியே எடுத்தது. ஸோ ராம் வில் ஆல்சோ பி ஃபீச்சரிங் இன் திஸ் வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து டெஸ்லாவில் வந்து செல்ஃப் டிரைவ் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது என்னென்னா, கார் வந்து தானே ஓட்டும் வித் த கேமராஸ் இன்சைட். ஸோ இப்போ நம்ம வந்து லொக்கேஷன் போட்டுட்டோம். ஸோ ராம் வந்து இப்போ அந்த மோடை ஆன் பண்ண போகிறாரு. போடலாமா ராம்? ஸோ இதுக்கு வந்து லொக்கேஷன் அதுவாக தான் போகும். ஸோ அதனால் இப்போது எனி டைம் ஹிஸ் கோனா ஸ்டார்ட் கிவிங் த கண்ட்ரோல் டு த டெஸ்லா. கிரேசியாக வந்தாங்கன்னா அது வந்து நியூரல் நெட்வொர்க் ஹேண்டில் பண்ணுமா அந்த சுச்சுவேஷன் அப்படின்னு நாங்களும் டெஸ்ட் பண்ணல. அந்த ஒரு பதட்டம் இருக்குது ஃபுல் செல்ஃப் டிரைவிங்கில். பட் ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 days ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. எப்படி ஓட்டுதுன்னு பார்ப்போம், இந்த கார்னரில் எப்படி நிற்குதுன்னு பார்ப்போம், அவனை தெரியுதான்னு பார்ப்போம், அவன் லைட்டு போடுறானா போடலையா தெரியுதான்னு பார்ப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் இந்த இக்கட்டான சூழ்நிலைகளை இது எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறது வந்து விச் ஒன் ஷுர். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுமா ஃபியூச்சரில்? பின்னாடி கிட் வந்து சொன்னா அதுக்கு எனக்கே புரியல நீ சொல்றது. சிஸ்டம்க்குலாம் தெரியாது. ஸோ இப்போ வந்து ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், ஃபுல் செல்ஃப் டிரைவிங் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஹியர் வி கோ. ஸோ ஒரு டவுன் கிளிக் பண்ணோடனே ஆக்டிவேட் ஆகுது. ஸோ ஆக்டிவேட் ஆச்சுன்னா இங்கே வந்து இந்த மாதிரி டபுள் அந்த லைனில் வந்து ஏதோ சம் ரெயின்போ டைப்பில் இருக்குது. இடிக்காமல் போயிட்டான் பாரு. ஸோ பரவாயில்ல, அந்த கார் வந்தது, சென்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ராம் வந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்காரு. கேன் யூ லீவ் யூர் ஹேண்ட்ஸ்? எடுக்கலாம். ஓ, ஆனால் அது எடுத்த இது வச்சிருக்காங்களா, அட்டென்டிவாக இருக்கணும் டிரைவர்ன்ட்டு. கீழே குனிஞ்சாலே கீழே குளிரேன்றாங்க. பட் ஆனால் இப்போ இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணல, அதுவாக தான் பண்ணுது இல்லையா? அதுவே இப்போ வந்து ஒரு ஆல்வேஸ் ஸ்டாப் இருந்துச்சு. ஸோ இது டைரக்ஷன் பார்த்துட்டு அதுவே வளையுது. பட் என்னன்னா, லீகலாக வந்து டிரைவர் அட்டென்டிவாக இருக்கணும். வெயிட் பண்ணுங்க, நான் மாமி ஸ்டாக்கிங். ஸோ வந்து லீகலாக வந்து டிரைவர் அட்டென்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்லாவில் வந்து இங்கே ஒரு கேமரா இருக்குது. ஸோ இது வச்சு வந்து டிரைவர் ஷுட் பி அட்டென்டிவ் அண்ட் ஹேண்ட்ஸ் ஷுட் பி இந்த இதுன்ற மாதிரி. இல்லைன்னா நான் எப்போ வேணால் வந்து செல்ஃப் டிரைவ் மோட் ஆஃப் பண்ணிடுவேன்ற மாதிரி அது வந்து ஒரு மோட் வச்சுருக்காங்க அவங்க. ஸோ இப்போ ஒரு அலர்ட் வந்துச்சு, நான் மிஸ் பண்ணிட்டேன் அதை வந்து காட்டுறதுக்கு. ஸோ ரொம்ப நேரமாக இந்த மாதிரி சும்மா உட்காந்துருந்தாங்க, ஒரு ஃபோன் நோண்டிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்தந்த ஊர் லீகல் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அது வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ லெட்ஸ் இப்போ ராம் கையை விட்டுட்டு இருக்காரு. சிக்னல் வேற ரெட்டு. ஐயோ பயமா இருக்கு. சரி, ஓகே. கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு போறது. Yeah, it is driving by himself. ஆனாலும் ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பாராட்டும். என்னது? இது வந்து எது பெஸ்டான ரூட்டு, இந்த நேரத்துல இப்படி போனா அப்படி போனா, அதெல்லாம் வந்து உங்க ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் தெரியும். இன்னும் டெஸ்லாக்கு வந்து ஃபுல் செல்ஃப் அது வந்து என்னன்னா, டெஸ்லாக்கு என்ன மாதிரி ஒரு வைஃப் இல்லல. அதான் டேய் ரைட் போறடா, நீ ரைட் போறடா. என்னாச்சு? அவங்க போனா இவன் இங்க போயிட்டான். தப்பாயிடுச்சா? மேபி கை வைக்காததுனால அது பண்ணிச்சா? இல்ல கை வைக்காததுனால இல்ல, இவன் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டான். ஸோ இப்போ ஒரு நல்ல யூஸ் கேஸ் மாட்டிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, 2 லெஃப்ட் லைன் இருக்கு. இங்க இந்த லைன்ல இருந்தா மட்டும் தான் ஸ்ட்ரெயிட்டா போக முடியும். இவன் கணக்கு படி பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா போகணும். அநேகமா முட்டு சந்தில போய் நிறுத்திருப்பான்னு நினைக்கிறேன். இவனை நம்பி விட்டுருந்தா, ஏதோ நான் இருக்கிறதுனால பார்த்து. ஓ, அது கன்ஃபியூஸ் ஆயிடுது. 2 லெஃப்ட் லைன்னு அது பார்க்கல அந்த கேமரால. கார்ஸ் இருந்ததுனால அந்த லைன்ஸ் வந்து கேமரால படலன்னு நினைக்கிறேன்ல.
அந்த கார்ஸ்லாம் நின்றுட்டு இருந்ததுனால அந்த ரோட்ல இண்டிகேட் பண்றாங்களா, ஸோ இந்த மாதிரி ரைட்னா இந்த மாதிரி. ஸோ அது வந்து 2 ரோட்லயும் வந்து லெஃப்ட் இருந்தது மறுபடியும் தப்பு, மறுபடியும் அது தப்பு. பார்க்கல. இது இங்க நிக்கவே கூடாது. ஓ எகெயின் தப்பா? ஓ நோ, ஓ மை காட். செம்ம யூடியூப் வீடியோ எடுக்கிற நேரம் எல்லாம் தப்பு தப்பா பண்ணதா. ராம் கொஞ்சம் அட்டென்டிவா இருங்க, பயமா இருக்கு. நான் இது பெருமையா நினைக்கிறேன். ஆஹா இதெல்லாம் நான் பண்ணுவேன், கம்ப்யூட்டரே பண்ணல பாத்தியா அப்படின்னு. அதெல்லாம் சரி, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, கேர்ஃபுல்லா இருங்க. ஆனா எதுக்கு வந்தோம்? கார் வாஷ் பண்றோமா? கார் வாஷ் நான் டிமார்டன்ஸ் போயிருப்பேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து கார் வாஷ்குள்ள வந்திருக்கோம். ஸோ இப்போ நீங்க ஓட்டுறீங்களா அதுவே ஓட்டுதா? நானே தான் ஓட்டுறேன். இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கார் வாஷ்குள்ள போய் இதெல்லாம் வந்து அதனால அட்வான்ஸ் ஆகல. பட் ஆனால் எலான் மஸ்கை பாராட்டி ஆகணும். இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. ஒரு 90% வந்துட்டாரு. 10% வந்து நம்ம அது கொஞ்சம் கஷ்டம். அது இல்லை நீ கார் வாஷ் இருக்கு. ஸோ இப்போ இங்கெல்லாம் வந்து நம்பி விடுறதா இல்லைன்னு சொல்லிட்டு ராமே ஓட்டிட்டு வராப்புல. பார்த்தியா காது மூடிடுச்சு. மிரர் மூடிடுச்சு. ஓ அதுக்கு தெரிஞ்சிருச்சு கார் வாஷ்னு. இங்கே வரும்போதெல்லாம் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுவே முன்னாடியே. ஓ ஓகே. காதுன்னு ராம் மீன் பண்ணது வந்து இந்த ரியர் மிரர்ஸ் தான். ஸோ எனிவே கார் வாஷ் வரும்போது அது க்ளோஸ் ஆகிக்கும் அப்படிங்கிறத அது டேட்டா ஞாபகம் வச்சுட்டு அது வந்து பண்ணுது. ஓகே. ஸோ அப்போ வந்து ராம் எங்கெல்லாம் போனீங்கன்னு கேட்டாலும் டெஸ்லா சொல்லிடும். இன்னொரு விஷயங்க, ஃபார் லேடிஸ், ஹஸ்பண்ட் வந்து எங்க இருக்காருன்னு ஃபோன் பண்ணியும் எடுக்கல அப்படின்னு சொன்னா நீங்க டெஸ்லா ஆப்ல வந்து செக் பண்ணா கார் எங்க இருக்குன்னு சொல்லிடும். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வீட்டுக்காரர் எங்க இருக்காரு, ஸோ எத்தனை மினிட்ஸ்ல வீட்டுக்கு வந்துருவாரு அதெல்லாமும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ டெஸ்லால அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இப்போ நம்ம வந்து கார் வாஷ்குள்ளே போகிறோம். ஸோ அந்த காரை வந்து குளிச்சுட்டு இப்போ காய வச்சுக்கிட்டு இருக்காங்க ஃப்ரண்ட்டில். இப்போ நம்ம காருக்கு வந்து இப்போ ஸ்ப்ரே அடிக்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் அது பண்ணிடும். அது it will come, soap will come. Go and tell them that I have arrived. ஸோ நம்ம பார்க்கிங் போட்டாச்சு. ஸோ நம்ம ரிலாக்ஸ் பண்ண வேண்டியதுதான். வண்டி வந்து அதுவாக இதாகிக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து சோப் வருது. அதை விட இது கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். அப்படியா? இது என்ன முன்னாடி பின்னாடிலாம் போகுது? ஆமாம், இது கொஞ்சம் பேர் ஃபஸ்ட்டு ஒரு இது பண்ணி அப்புறம் வந்து இப்போ வெள்ளை பூசி எடுத்து கலர் கலராக அடிக்குது. பரவாயில்ல, இந்த கார் வாஷ் நல்லா இருக்கு. யூஸ்வலி ஸ்டாண்டர்ட் கார் வாஷ்ல நேராக போயிட்டே இருக்கும் ஃபார்வேர்டு. அதாவது சோப் போடும், அதுக்கப்புறம் வந்து அந்த ரிங்ஸ் ஆட்டம் இருக்குமே அது வந்து இது பண்ணி விடும், ஸ்க்ரப் பண்ணி விடும், அதுக்கப்புறம் வாஷ் பண்ணோம், அப்புறம் அவ்வளோதான் முடியும். பட் இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு 2 தடவை வந்து இது பண்ணுது. அண்ட் ஈவன் அந்த ஃப்ளாட்ஸ் வர்றதுமே ஸ்லோவாக வருது. இல்லைன்னா நாங்கள் இந்நேரம் முடிச்சுட்டு கிளம்பியிருப்போம். ஸோ இட் வுட் பி லைக் தட். பட் இது கொஞ்சம் நல்லா டீப் க்ளீன் வேறு பண்ணுதுன்னு நினைக்கிறேன். சி அந்த பின்னாடி இருக்கிற நம்பர் போர்டுக்கு மேலே இருக்கிற இடம் வந்து யூஸ்வலாக வந்து க்ளீன் பண்ணாது. ஏன்னா அது ரொம்ப இண்டிகேட்டான இடம். இந்த ஒரு கார் வாஷில் எஸ்ஓ கார் வாஷில் மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். அந்த இடமும் க்ளீன் ஆகும். பெட்ரோல் கனடா வந்து க்ளீன் ஆகும். ஓ ஓகே. அதான் ஃப்ரண்ட்டில் யூஸ்வலி இருக்காதுன்னு பார்த்தேன். நம்ம சேனலில் கூட ஒரு வீடியோ இருக்கும், கார் வாஷ் வீடியோ. அதில் பார்த்தீங்கன்னா குவிக்காக வந்துடுவோம் வெளியில். பட் கார் வாஷ் வரும்போது ஒரு பயம் இருக்கும். எங்கே எனக்கு தெரியாமல் விண்டோ ஓப்பனாக இருக்கும், தண்ணி உள்ளே வந்துருமோ, மேலேருந்து வந்துருமோ, அதெல்லாம் ஒரு வரையும் எனக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ செக் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் அந்த சென்சேஷன் வருதான்னு தெரியல. ஆனால் எனக்கு எல்லா வாட்டியும் வந்து அந்த பயம் சாதாரண ஒரு அவேர்னஸை தாண்டி ஒரு பயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். எங்கே ட்ரங்க் ஓப்பன் ஆகிடுமோ அதெல்லாம் பண்ணி. இட்ஸ் ப்ரஷிங் த்ரூ. ஸோ ரிட்டர்ன் போகும்போது இங்கே அட்ரஸ் சேவ் பண்ணிக்கலாம், ஹோம் ப்ரொஃபைல் சேவ் பண்ணிக்கலாம். சில ஃபீச்சர்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போது
ப்ரொஃபைல் வந்து வைஷு அப்படின்னா சீட் ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கோங்க உள்ளே போயிடுது. இதே நான் ஸ்டீரிங் கண்ட்ரோல் எல்லாமே மாறும். ஸோ இப்போ என்ன எனக்கு ஹோம் ஒர்க் என்ன வைஃபோட ஹோம் ஒர்க் என்ன, ஸோ இப்போ ஹோம்னு சொல்லிட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்த ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, இங்கே சொன்னாங்கல்ல இந்த ப்ரொஃபைல் ஸ்ரீராம்னு போட்டுட்டு ஒர்க்குன்னு போட்டால் வந்து ராமோட ஆஃபீஸ்க்கு தான் போகும். ஸோ இங்கே வைஷுன்னு போட்டுட்டு ஒர்க் போட்டால் வைஷுவோட ஆஃபீஸ்க்கு போகும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. மெயினாக நமக்கு இந்த கார் சீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது இருக்கும்ல, கார் சீட்டு, அப்புறம் இந்த சைட் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதெல்லாம் வந்து இந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ண உடனே அது வந்து ஆகுது. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர். அப்புறம் இதுவும் பெடல் ஸ்டீரிங்கில் சில் மோடு, ஸ்டாண்டர்ட் மோடு, அடித்து ஓட்டணும் நம்ம ஊரில் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்போர்ட் மோடு. எனக்கு ஒரு செகண்டு கார் முன்னாடி போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், பார்த்தா இது பின்னாடி. ஓகே ஓகே, எல்லாரும் முன்னாடி வராங்க. எனக்கும் இந்த புது கார் வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பக்கம் பதட்டமாக இருக்குது. ஏன்னா முன்னாடி பின்னாடி கார் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. டெஸ்லாவில் எனக்கு இருக்கிறதே ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு ஃபீச்சர் அப்படின்னா இந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட்டு. ஸோ இப்போ யூஸ்வலி வந்து பிரேக் நான் நார்மல் கார்ஸ்லாம் வந்து பிரேக் அப்ளை பண்ணும்போது அந்த கைனடிக் எனர்ஜியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அந்த பிரேக் பெடல் போய் ஸ்டாப் பண்ணுவோம். இதில் டெஸ்லாவில் வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து ரிவர்ஸில் பேட்ரி சார்ஜ் பண்ணுவாங்க, அந்த லாஸ்ட் எனர்ஜி வேஸ்ட் பண்ணாமல். ஸோ அது கான்செப்ட் கொஞ்சம் புதுசாக இருந்தது. இந்த இவ்வளோ வேஸ்ட் இல்லாமல் பண்ண முடியுமா அப்படிங்கிறதும் இப்போ அங்கே பார்த்தோன்னா டைமர் இது பண்ணுற. ஸோ இது பார்த்தீங்கன்னா அழகாக முன்னாடி பின்னாடி தாலாட்டாட்டம் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஊஞ்சல் மாதிரி வந்து நம்ம காரை முன்னாடி பின்னாடி கூட்டிகிட்டு வந்து ஃபுல்லாக காய வச்சு கொடுக்குது. ஸோ இந்த கார் வாஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இது வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். இன்னொன்று வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் போவோம். ஃபஸ்ட் டைம் தான் எனக்கு ஓகே இட் ஒர்க்ஸ் நான் மாற்ற ட்ரை பண்ண மாட்டேன். இது ஒரு தடவை சரி ட்ரை பண்ணுவோம் என்னதான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிறது போனதில் வந்து அதுக்கப்புறம் இதோட லாயல் கஸ்டமராக மாறிட்டோம். இப்போ வந்து ஃபுல் செட் ட்ரைவிங் மறுபடியும் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டிக்கர் ஒரு தடவை நீங்கள் டவுன் பண்ணும்போது ஃபுல் செட் ட்ரைவிங் ஆட்டோமேட்டிக்காக ஆகும். ஸோ ப்ளீஸ் கீப் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் தி வீல்ஸ். எப்போதுமே அலர்ட்டாகவே இருக்கணும் அப்படின்றது சொல்லுங்கள். அது வந்து ஆக்சுவலி லீகல் ரெக்வயர்மெண்ட் இல்லையா? நானும் ஒரு நாள் இந்த மிஷ்கின் படத்தில் வர மாதிரி தூங்கிக்கிட்டே காரே ஓட்டுவோம் அப்படின்னா வந்து நினைப்பேன். அது எனக்கு பயமா இருக்கு. நல்ல வேளை ரோட்ல யாரும் இல்லை, என்ன பண்ண போறானோன்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக பின்னாடி இருக்கிற ரொம்ப க்ளோஸராக வந்துட்டோம். ஏன்னா ரெண்டு சைடுமே இல்லைன்னு ஒரு ஹியூமனாக இருந்தால் முன்னாடி அப்சர்வ் பண்ணிட்டு டக்குன்னு போயிடுவோம். இது கொஞ்சம் எல்லோவில் ஓடுது, கொஞ்சம் ஸ்லோ கூட பண்ணல. அது லைக் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம அந்த இது இடத்துக்கு முன்னாடியே. அப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும்னு நினச்சேன், போயிட்டான். நியூரல் நெட்வொர்க் வந்து ஒரு டிஃபென்சிவ் டிரைவர், ஒரு வெரி நியூரல் நெட்வொர்க். இந்த நியூரல் நெட்வொர்க் எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு குட் டிரைவர் எப்படி ஓட்டுவான், ஒரு பேட் டிரைவர் எப்படி ஓட்டுவான், ரெண்டையும் அப்சர்வ் பண்ணிட்டு குட் டிரைவர் ஓட்டுற மாதிரி ஓட்டி பேட் டிரைவர் எப்படி ஓட்டக்கூடாதோ அது மாதிரி அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இப்போ எல்லோவில் இருக்குது, நிற்கிறானா போகிறானா பார்ப்போம். ரெட்டு வந்துருச்சு. ஸோ பரவாயில்ல. ஸோ அவன் வந்து என்ன ஆகுறான்னா லைக் மல்டிபிள் லேன்ஸ் இருந்து லெஃப்ட் லேன் ரைட் லேன் இருக்கிறப்போ யூஸ்வலி ஒரு லெஃப்ட் லேனுக்கு வந்து ஒரு லேன் வச்சிருப்பாங்க, லெஃப்ட் திரும்புறதுக்கு, ரைட்டுக்கு ஒன்று தான் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ரெண்டு இருந்ததுனால அவன் இதுக்கு முன்னாடி நம்ம போறச்ச வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டான். பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ்வலாக ரைட் எடுப்பேன், இந்த ரைட்லேயும் போய் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் வந்து சுற்றி லைட் ரன்னிங் ஃபோர் டு ஸ்டீரிங் சொல்லுது. இப்போ வந்து இது மேப்பில் மாற்ற முடியாதனால அது ஒரு பெரிய ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். ஃபுல் சைட் டிரைவிங்கில் அட்லீஸ்ட் இட் கிவ்ஸ் சம் ஆப்ஷன்.
ஓகே ஆல்டர்னேட் ரூல்ஸ் ஏதாவது சூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஓகே, சூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இதுவும் ட்ரை பண்ணலாம். டக்குன்னு இண்டிகேட்டர் போட்டால் வண்டி வளையும், நான் ரைட்டில் போட்டேன்னா வளையும். பட் ஆனால் அது நிறையா ஃபேக்டர்ஸ், அங்கே பசங்க யாராவது வராங்களான்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஓகே, அது பார்க்காது, ஷாக் ஆகிடும்ல பார்க்கும். அது பார்க்குற டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு. ஆமாம் ஆமாம், கரெக்டு. அதுவும் பெடஸ்ட்ரியன்ஸ் இருக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் பயம் தான் இல்லையா? ஸோ இப்போ வந்து அது ரைட் ஹேண்ட் எடுத்துருச்சு. இப்போ அது 60 ரோடுன்ட்டு சல்லுன்னு ஏற்றுது. ஸோ இப்போ நமக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து இந்த ரைட் எடுக்கணும். ஸோ இதுதான் நம்ம வீடு, இந்த மரத்துக்கு அடுத்து வருது. ஸோ இப்போ இந்த ரைட் எடுக்கணும். பரவாயில்ல, கரெக்டாக எடுத்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. அகெயின் இந்த ஆட்டோ பைலட் நேவிகேஷன் அது கம்ப்ளீட் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இப்போ பார்க்கிங் பண்ணுமாரா? கோடு போட்டால் பண்ணுவோம். ஓ, லைன்ஸ் இருந்தால் தான் பண்ணும். ஸோ நம்ம வீட்டுக்கு லைன்ஸ்க்கு அது பண்ணாது, அப்படி தானே? ஓகே. ஸோ நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் கொண்டு வந்து விட்டுருக்கு. இல்ல, நான் யூஸ்வலா இங்க தான் வந்து நிப்பேன், அதனால வந்திருக்கா? ஓகே. ஏன்னா இங்க இருந்து வந்துட்டு ராம் ரிவர்ஸ் பார்க் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ள வைப்பாரு. ஸோ 62 நம்ம வீடு வந்து 62. ஸோ அது வந்து 64 கிட்ட வந்து நின்று ரிவர்ஸ் பார்க் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அது 62 நம்ம போட்டிருந்தாலும் 64 கிட்ட வந்து நிக்குது. கொஞ்சம் பயமா தான் இருக்குல்ல, அந்த டேட்டாலாம் அது தெரியுதுங்கும் போது. ஓகே, ஒரு பக்கம் இந்த டேட்டா தெரிஞ்சு அவன் என்ன பண்ண போறான் அப்படின்ற. ஸோ ஓகே, இப்போ அந்த ரிஸ்க் எப்போதுமே இருக்கு. ஓகே, நம்ம அந்த டேட்டா வச்சு நம்மளுக்கு தெரியாமலே நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களா பிரெயின்? ஆமா, ஆனா அந்த கூகுள் ஃபேஸ்புக்கை விட இது கம்மி தான் இல்லையா? எல்லாமே ஒரே கும்பல் தானே. ஓகே ஓகே ஓகே. டிசெங்கேஜ் பண்றது, பிரேக் பிரஸ் பண்ணீங்கன்னா டிசெங்கேஜ் ஆயிடும். ஓகே, கூல். தட்ஸ் இட். Thanks for watching. Take care. Bye.